ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட Lenovo E4125 லேப்டாப் மதர் போர்டு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஆன் ஆகுது. ஆனால் பாருங்கள், இந்த ஃபேன் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து அவுட்புட்டும் வந்து வரல. ஸோ இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இது ஏன் வந்து ஒர்க் ஆகலை, இது எப்படி நம்ம ஒர்க் ஆக வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஈசிஎன், இது உங்கள் எம்பி டெக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக லேப்டாப் மதர் போர்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 18 to 20 வோல்டேஜ் வந்து இன்புட் வந்து கொடுப்போம். அதை மொத்தமாக வந்து கன்சியூம் பண்ணாது. ஆக்சுவலாக அதை வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சிடும். 3.3 வோல்ட், 5 வோல்ட், அப்புறம் வந்து 1 வோல்ட் அந்த மாதிரி வந்து பிரிச்சிடும். இப்போ இந்த மதர் போர்டில் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை வந்து கொடுத்துப்போம். இப்போ இந்த பர்டிகுலர் மதர் போர்டில் இந்த இடத்துல வந்து 3.3 வோல்டேஜ் வந்து வரும். ஒரு எல்டிஓ வோல்டேஜ், ஒரு காயில் வோல்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு எல்டிஓ வோல்டேஜ், ஒரு காயில் வோல்டேஜ் 5 வோல்ட் வந்து வரும். ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 4 வோல்டேஜ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CMOS பேட்டரிக்கான வோல்டேஜ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வோல்டேஜ் வந்து வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எல்டிஓ வராது, வெறும் காயில் வோல்டேஜ் மட்டும்தான் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வோல்டேஜ் to 1 வோல்டேஜ் அந்த ரேஞ்ச் வந்து வரும். இது வந்து நமக்கு ரேமுக்கான வோல்டேஜ். இந்த ரேமுக்கு இதுல இருந்தால் வந்து பவர் சப்ளை வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ். இது வந்து 21 வோல்டேஜ் வந்து வரும். கிட்டத்தட்ட நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால இதே பேட்டரினா நமக்கு 18 வோல்டேஜ் to 19 வோல்டேஜ் வந்து வரும். இது தவிர்த்துட்டு இந்த மதர் போர்டில் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் ஸ்லாட். இதில் வந்து நான் 4GB DDR4 ரேம் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து AMD சிப் இதில் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டரு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா ஹார்ட் டிஸ்க் இல்லைனா SSD வந்து போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா NVMe SSD நினைப்பீங்க, ஆனால் வந்து அது கிடையாது. இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கேடி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சாட்டா SSD இல்லைனா HDD கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கான வந்து சிப்பு. இது வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே வந்து இதுலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து HDMI, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள், இது வந்து USB. அதுக்கப்புறம் இல்லாமல் இது வந்து 3.5mm ஜாக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது டிஸ்பிளே கனெக்டர், இது வந்து நம்ம பேட்டரி கனெக்டர், இது வந்து ஸ்பீக்கர் கனெக்டர். இங்கே 2 கனெக்டர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிப்பு மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம 2 USB கனெக்டர் வந்து போடுவோம். அதுக்காக இந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் எல்லாம் பக்காவா வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல மல்டிமீட்டர் வந்து DC மோட்ல வந்து செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் ப்ரோப் வந்து நமக்கு மாட்டணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரவுண்டு, கம்ப்ளீட் கிரவுண்டாக வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த பாசிட்டிவ் பின்னை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நம்மளுக்கு 21 வோல்டேஜ் வந்து வருது. நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 18 வோல்டேஜ் to 19 வோல்டேஜ் வந்து வரும். நம்ம டேரெக்டாக வந்து பவர் சப்ளைலேருந்து கனெக்ட் பண்ணிருக்கோன்றதுனால 21 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வருது. இப்போ நம்ம வோல்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். அந்த 3.3 வோல்டேஜில் வந்து LDO வந்து வருதான்றதை பார்ப்போம். LDO அப்படின்னா லோ ட்ராப் அவுட் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம LDO வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.7 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு LDO வோல்டேஜ் வந்து வருது பக்காவா. இப்போ காயில் வோல்டேஜ் பார்க்கலாம். காயில் வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து 3.6 வோல்டேஜ் கிட்ட வருது. ஸோ நம்மளுக்கு இந்த பிரச்சனை, இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையும் வந்து இல்லை, பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வருது. இதில் ஏதாவது வோல்டேஜ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வராமல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவோம் 5 வோல்டேஜ்க்கானது. இதில் LDO வந்து நம்மளுக்கு 5.4 வோல்டேஜ் வந்து வருது. காயில் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இப்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏன் 5 வோல்ட்டுக்கு மேலே ஒரு 0.4 வோல்ட் கிட்ட அதிகமாக வருது அப்படின்னா நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம காயில் வோல்டேஜ் வந்து பார்ப்போம். நமக்கு வந்து 5.6 வோல்டேஜ் வந்து வருது. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 1 வோல்டேஜ் செக்ஷன் வந்து செக் பண்ணுவோம். இதில் வந்து 0.8 to 1 வோல்டேஜ் கிட்ட வரணும். இதில் வந்து LDO கிடையாது, ஸோ காயில் வோல்டேஜ் மட்டும்தான். ஒழுங்காக வச்சு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 0.9 to 1 வோல்டேஜ் வந்து வருது. ஸோ நம்மளுக்கு இந்த 3 செக்ஷனுமே வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இடத்துல ஒரு IC வந்து இருக்கும், அதில் வந்து வோல்டேஜ் வருதான்றதை பார்க்கணும். இதில் வந்து 2 வோல்டேஜ் கிட்ட வந்து வரும். ஸோ அதையும் வந்து நம்ம பக்காவாக வந்து பார்க்கணும். ரொம்ப குட்டியாக வந்து இருக்கும், ஸோ அதனால் கரெக்டாக வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்து 2 வோல்டேஜ் வந்து வருது. இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரேமுக்கான வோல்டேஜ் வந்து பார்க்கணும். இப்போ ரேமுக்கான இடத்துல வந்து இங்கே வந்து லைனாக வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து சால்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு 0.5 வோல்ட் கிட்ட 1.5 வோல்ட் கிட்ட வந்து வரணும். அதுதான் வந்து இந்த ரேம் வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். கரெக்டாக வந்து அந்த வோல்டேஜ் மட்டும் தான் அதுலேருந்து வரும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெப்பாசிட்டராக வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து சரியாக காட்டலை.
நம்மளுக்கு 1.5 வோல்டேஜ் கிட்ட வருது, பட் ஆனால் கரெக்டாக வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ரேமில் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம போர்டை வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரேம் வோல்டேஜ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. பட் இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல, இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. இங்கே வந்து செட் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரேமுக்கு வந்து அவுட்புட் வந்து போகும் ஃபில்டர் ஆகி. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்ட்டு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வரல, அந்த காயிலேருந்தும் நமக்கு வந்து அவுட்புட் வரல. ஸோ மேலே வந்து இன்புட்டுக்கான ஒரு டயோட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம், அதில் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வருதான்ட்டு இன்புட் வோல்டேஜ். ஸோ 21 வோல்டேஜ் நம்ம கொடுக்குற அந்த இன்புட் வந்து பக்காவாக இங்கே வந்து வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது காயில் வந்து ட்ராப் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்து கம்மி வோல்டேஜில் வந்து வரல. ஸோ இந்த ரேம் கூட பிரச்சனையாக வந்து இருக்கலாம், ஏன்னா ரேம் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து அவுட்புட் வரும். ஆனால் இந்த ரேமுக்கும் அந்த ஃபேனுக்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரில, ஏன்னா வந்து ஃபேன் வந்து நம்மளுக்கு ஆன் ஆன உடனே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கலாம், நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜே வரல. சரி என்ன சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம், என்னென்னா நம்மளோட சிமாஸ் பேட்டரிக்கான வோல்டேஜ் அது நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து வருது. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேம் வோல்டேஜ் மட்டும்தான். இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வோல்டேஜுக்கான செக்ஷனு. இதில் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து இன்புட் செக்ஷன், ஓகேவா. இதில் தான் அந்த 21 வோல்டேஜ் வந்து வந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு அந்த காயிலுக்கு வந்து போகி அந்த காயில் அந்த வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அது கூட ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால கூட இந்த காயில் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இன்புட் வந்து இந்த வழியாக வரணும், வந்து இந்த காயிலுக்கு வந்து போகும். இந்த காயில் வழியாக வந்து அவுட்புட் வெளில வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த 1.5 வோல்ட்டு அது வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து போகும். இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு 1 by 1 வந்து கனெக்ட் ஆகி இங்கே ஒரு ட்ராக் போகுது தெரியுதுங்களா, இந்த ட்ராக் வழியாக போகி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மீட் ஆகும். இப்போ இங்கே இருக்க கெப்பாசிட்டர்ஸ்லாம் வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த விஆர் இருக்குது பார்த்தீங்களா, டாட் போட்டு இருக்குதுங்களா, அதுதான் வந்து கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் மூலமாக கனெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து போகும், ரேம் ஸ்லாட்டுக்கான இன்புட் வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகணும். பட் வந்து நம்மளுக்கு என்ன கதைன்னு தெரில, நம்மளுக்கு இன்புட் வந்து வரல. ஆனால் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் நம்மளுக்கு இன்புட் வர மாதிரி தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலரில் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, இதையும் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஐசிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ராக் வந்து போகுது. அந்த ட்ராக் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்கா, இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து போகுது. அந்த வியா மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கிரவுண்ட் வந்து வருது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த இதில் ஜாயின் ஆகிருக்கு. நம்மளுக்கு இதுலேயும் வந்து இன்புட் வந்து வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் வந்து ஒரு போர்டை வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க போர்டு வந்து அங்கே இருக்குது. இப்போ இந்த ஒர்க்கிங் போர்டில் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி வந்து இன்புட் வந்து வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை நம்மளுக்கு வந்து இதில் வோல்டேஜ் வந்து பக்காவாக காட்டுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தாச்சு, நம்மளுக்கு அதே மாதிரி 21 வோல்டேஜ் வந்து வருது. இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு 1.5 வோல்டேஜ் வந்து வரணும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.01 வோல்டேஜ் தான் வந்து வருது. நம்மளுக்கு அதுலேயும் வந்து அதே மாதிரி தான், அந்த மதர் போர்ட்லேயும் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்து வந்தது. ஆக்சுவலாக இந்த மதர் போர்டு வந்து ஒர்க்கிங் லேப்டாப்லேருந்து எடுத்து பார்த்த மதர் போர்டு. அப்போது அந்த லேப்டாப்பில் இருக்க ரேம் பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. அப்போ இந்த மதர் போர்டு ஆன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் ChatGPT அண்ணன்கிட்ட வந்து கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து பயாஸ் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபிர்ம்வேர் இஷ்யூ வந்து இருக்கும், இல்லைனா வந்து சிப்பே வந்து பிரச்சனை வந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பயாஸ் தான் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பயாஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமர் வந்து வாங்கி அதில் வந்து நம்ம பயாஸ் வந்து டீசால்டர் பண்ணி எடுத்துட்டு, இல்லைனா வந்து டேரெக்டாக இந்த கிளிப் மாட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளிப் மாட்டிட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான பயாஸை வந்து நம்ம கூகுள்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏன்னா லெனோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இது வந்து இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி கிளிப்பில் வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இந்த லெனோவோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம பயாஸை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம். பட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டூல்ஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை நான் கடையில் கொடுத்து தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிப்பு பேர் தான் வந்து பயாஸ் சிப். இதை தான் வந்து நம்ம டீசால்டர் பண்ணி எடுத்தோ இல்லை வந்து டேரெக்டாக அந்த கிளிப் மாதிரி கனெக்ட் பண்ணியோ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். இது கரெக்டானனால தான் இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கு. ஏன்னா பயாஸ் வந்து பூட் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த ஃபேன் வந்து கண்டினியூஸாக வந்து சுற்றும். இல்லை பயாஸ் பூட் ஆகலைன்னா இப்போ லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடுச்சு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆஃப் ஆகிடும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.